உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நான் தான் நேத்தே உன்னை இந்த போட்டோ எல்லாம் பார்க்க வேணாம்னு சொன்னேன்ல. நான் அவ்வளவு சொல்லியும் உனக்கு என்ன இவ்வளவு அதிக பிரசங்கித்தனம்? எபிசோடில் பார்த்தீங்கன்னா அம்மு ஸ்கூலுக்கு வராதனால அம்முக்கு என்னாச்சுன்னு காவேரி விஜயை பார்க்குறதுக்கு போகிறாங்க. அம்மு ஏன் ஸ்கூலுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் தான் நேற்றே உங்ககிட்ட சொன்னேன்ல, ஏன் உங்கள் லிமிட்டை தாண்டி நடந்துக்கிறீங்கன்னு விஜய் சொல்கிறாங்க. நான் என் லிமிட்டோட தான் வந்திருக்கேன். அம்முவோட டீச்சராக அம்முக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியணும் அப்படிங்கிறாங்க. அம்முவை நான் வேறு ஸ்கூலில் மாற்றலான்னு இருக்கேன்னு விஜய் சொல்லிடுறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட குழந்தைய நான் எந்த ஸ்கூலில் வேணாலும் படிக்க வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி காவேரி மூஞ்சில் அடித்த மாதிரி நம்ம விஜய் சொல்லிடுறாங்க. விஜய் காவேரியோட ஃபோட்டோ எடுத்து பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறத அம்மு வந்து பார்த்துட்றாங்க. அந்த ஃபோட்டோவை பார்க்கணுன்னு அம்மு கேட்குறாங்க. ஆனால் இந்த ஃபோட்டோலாம் நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அம்முவை நம்ம விஜய் தூங்க வச்சிட்றாங்க. மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா வீட்டில் விஜய் இல்லாத நேரமாக பார்த்து அம்மு அந்த கபோர்டை திறந்து அந்த ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம விஜய் வந்துடுறாங்க. நேற்றே நான் உன்கிட்ட சொன்னேன்ல இந்த ஃபோட்டோலாம் பார்க்கக்கூடாதுன்னு, அதை விட்டுட்டு ஏன் இப்படி அதிக பிரசங்கத்தனமாக பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு அம்முவை பயங்கரமாக நம்ம விஜய் திட்டி விட்டுறாங்க.